நாமக்கல் சேந்தமங்கலத்தில் தனியார் பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சித்த மருத்துவர் சிவராமன் கலந்து கொண்டார். பாரம்பரிய உணவு வகைகளான கம்பு, திணை, சோளம், கேழ்வரகு, ராகி ஆகியவைகள் கொண்டு கம்பு உருண்டை, கடலை உருண்டை, திணை உருண்டை உள்ளிட்ட தின்பண்டங்களை காட்சிப்படுத்தினர். அடுப்பு மற்றும் எண்ணெய் இல்லாமல் சமைத்த அவியல் சாதம், காய்கறிகளால் செய்யப்பட்ட சாம்பார், தர்பூசணி ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், செம்பருத்தி ஜூஸ் வகைகள் மற்றும் அகத்திக்கீரை வடை, சிறுகீரை துவையல் கண்காட்சியில் இடம்பெற்றன. பாரம்பரிய உணவு கண்காட்சியை மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டனர். உள்ள சமூகத்துல ஒரு ஆரோக்கியம் முதல் தேடல், நலம் இனிமேல் முதல் தேடல். ஒரு மாணவன், பள்ளி மாணவனோ கல்லூரி மாணவனோ தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுறப்ப எப்படி ஒரு மருத்துவன் ஆகணும், ஒரு பொறியியலாளர் ஆகணும், இல்லைன்னா ஒரு கணக்கர் ஆகணும், இல்லை ஒரு நல்ல வணிகர் ஆகணும், அப்படி பல கோல் இருக்கும் அவங்களுக்கு. இது எது வேணாலும் ஆகலாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு ஆரோக்கியமான மனிதனா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியும். அதனால இன்னைக்கு ஆங்கிலத்துல ஒரு சொற்றொடர் ஒன்று, கேட்ச் தம் யங் அப்படிம்பாங்க. எந்த மாற்றத்தினாலும் இளைஞர்கிட்ட இருந்து தான் மாற்ற முடியும். அந்த அடிப்படையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட உணவு பற்றின புரிதல் மிக தெளிவாக கொண்டு வரணும். எது எனக்கான உணவு, எது எந்த உணவு நமக்கு தேவையில்லாத ஆபத்தானதுங்கிற அறிவு ஒரு மாணவனுக்கும் வேணும். ஒரு சாலையை கடக்கும் போது சிவப்பு விளக்கு, மஞ்சள் விளக்கு, பச்சை விளக்கு பார்த்தா எங்க நிக்கணும், எங்க நடக்கணும், எங்க காத்திருக்கணும்னு எப்படி ஒரு பள்ளி மாணவனுக்கு தெரியணுமோ, அதே அளவுக்கு இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை கடந்து போயிடணுங்கிற ஒரு புரிதலும் தேவையான ஒரு சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் தொடர்ச்சியாக நல்லுணவை பத்தி, அந்த நல்லுணவுகள்ல மரபு சார்ந்த உணவு, அப்புறம் உணவின் மீதான வணிகம் என்ன இருக்கு, உணவுல என்ன குப்பை இருக்குன்னு தொடர்ந்து பேசிக்கொண்டே வரோம். இன்னைக்கு இந்த நிகழ்வு எனக்கு அவ்வளவு மனதுக்கு மகிழ்ச்சியா, நிறைவா இருக்கு.